Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தாவேகா தலைவர் விஜயை திமுக கூட்டணிக்கு அழைத்தால் நாங்கள் வரவேற்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜய் உட்பட எந்த கட்சியையும் கூட்டணிக்கு அழைக்கும் அதிகாரம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருப்பதாக தெரிவித்தார். கூட்டணி தலைவருடைய பொறுப்பு, அது எனக்குரிய பொறுப்பு இல்லை. வந்தா யார் வந்தாலும் ரெண்டு அடையாளப்படுத்தியிருக்கிற சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள், அவர்களை தவிர வேறு யார் இந்த கூட்டணிக்கு வந்தாலும் அதை அழைக்கக்கூடிய பொறுப்பு அல்லது உரிமை அல்லது அதிகாரம் திமுக தலைவருக்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவருக்கு தான் உள்ளது. அப்படி அழைத்தால் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்போம், யாரை அழைத்தாலும். உத்தரப்பிரதேச மாநிலம் பிச்னூர் மாவட்டத்தில் பண்ணை வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் கயிறு கட்டி பிடித்தனர். இனாம்புரா கிராமத்தில் வசிக்கும் இக்பால் அகமது என்பவரது பண்ணை வீட்டில் புகுந்த சிறுத்தை இருவரை தாக்கியுள்ளது. பின்னர் குளியலறையில் சிறுத்தை நுழைந்ததை அடுத்து இளைஞர்கள் கதவை தாழிட்டு அடைத்து வைத்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் குளியல் அறை வாயிலில் வலையை வைத்து சிறுத்தையை பிடித்தனர். நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குறைந்தது 10 செயற்கைக்கோள்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் 5வது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், நமது நாட்டின் 7000 கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளை கண்காணிக்க வேண்டும். நாட்டின் முழு வடக்கு பகுதியையும் நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். செயற்கைக்கோள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் இல்லாமல் அதை அடைய முடியாது என்று குறிப்பிட்டார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.